எல்லாருக்கும் வணக்கங்கள். என் பேர் விஸ்வேஸ்வரன். நானும் ஆங்கிலம் 63லேருந்து நானும் 5 வருஷத்தில் பாஸ் பண்ணினேன். எப்படியோ பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக பாஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு சேக்கலார் ஹாஸ்டல்லேருந்து சைக்கிளில் வரும்போது ஐங்கரன் லீனாக வேற இருப்பார். சைக்கிள் இப்படி ஆடப்பட மாட்டார், ஸ்ட்ரெயிட்டாக போவோம். கிறிஸ்து நாங்கள்லாம் சீக்கிரம் வரணும், அப்படி இப்படி வளைஞ்சு போவோம். ஆனால் ஐங்கரன் பார்த்துட்டு ஐங்கரன் பாரு நல்ல போயிடு செல்ல போயிடு அப்படின்னு அந்த மாதிரி டிசிப்ளினாக இதான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பாசிங் அவுட் என் டாக்டர் காட் மேரிட் அண்ட் ஷி வாஸ் செட்டில்டு இன் சிங்கப்பூர். இவரோட அட்ரஸ் எல்லாம் பிடிச்சி என் அட்ரஸ் சொன்னேன். கரெக்டாக வந்துட்டார். 2002 நினைக்கிறேன். 2002 வீட்டு பக்கத்தில் தான் அங்கே வீடு இருந்து அதே கொடாக்கார எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை. 68க்கு அப்புறம் நான் 2002 தான் பார்த்தேன். அப்புறம் அப்பவும் அதே தேஜஸ் அதே அவ்வளோ அந்த மாதிரி இருந்தவர். நான் அவரு கூட இருக்கிறது பாக்கியமாக நினைக்கிறேன். அவரே சொல்வார், விஸ்வேஸ்வரன் நீங்கள்லாம் படிக்கிற போது உங்களோட நான் பேசவே இல்லைன்னா நாங்கள் உங்களோட பேசுறதுக்கு பயம். அந்த மாதிரி இருந்தவர். ஆனால் உள்ளத்தில் அவ்வளோ மாதிரி நண்பன் இன்பனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி யுவர் ஃப்ரெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த 80வது பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் அது 80 வருஷம் முடிச்சாலும் 1000 பேரை பார்த்தவாள் வேற யார் பண்ணுறாங்களோ நமஸ்காரம் இல்லையோ பகவானே பண்ணுவார். பகவான் பண்ணுற ஒரே ஆள் யார் சதாபிஷேகம் பண்ணிக்கிறாங்களோ அவரை வணங்குவார். நான் எனக்கும் பிப்ரவரியில் 45ல் எனக்கும் சதாபிஷேகம் ஆச்சு. எல்லாரும் நல்லா பண்ணான். ஸோ வாழ்க வளமுடன் ஆள் என் ஒய்ஃபும் வரதா இருந்தா. ஆனால் என் பேரை சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டான். அதனால் அவன் வரல. நான் அவளோட சார்பாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்லலாம் நான் 68ல் பாஸ் பண்ண விட்டு ஒரு வருஷம் வேலை இல்லாமல் சுற்றின்னு இருந்தேன். அப்புறம் 1970 EID பேரி ராணிப்பேட்டில் வேலையில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் வேலை தேடி பாம்பேக்கு போனேன். வேலை கிடைக்கல. ஆனால் மனைவி கிடச்சிட்டான். ஃபஸ்ட்டு மனைவி கிடச்சிட்டா அதுக்கப்புறமா தான் வேலை கிடச்சிது. அங்கே நான் ஷிப்பிங் கார்பரேஷனில் ஜாயின் பண்ணி 1971 to 1999 மட்டும் ஷிப்லேயே தான் இருந்தேன். அரௌண்ட் 40 years. அப்புறம் 1999 மரைடைம் இன்ஸ்டியூட்டில் ஐ வாஸ் டீச்சிங் இன் மரைடைம் சப்ஜெக்ட். அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் 2017 லெக்சரர் ஆகிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ வீட்டில் தான். வீடு இது பொறுத்த மட்டும் எங்கள் வீட்டில் எல்லாரும் தட்டில் தான் சாப்பிடணும். நோ டிஸ்போசல். தட்டை சாப்பிட்டா நம்மளே தான் கிளம்பி வைக்கணும். அந்த ஒரு பழக்கம் உண்டு. அதே மாதிரி காட்டால் பிரேக்ஃபாஸ்ட்னு எங்கள் வீட்டில் அந்த தோசை இட்லி எல்லாம் கிடையாது. பழங்கள் இல்லாட்ட கஞ்சி அந்த மாதிரி தான் ஏதோ சாப்பிடுவோம். இப்போ அந்த வாழைப்பழக்கம் எல்லாத்தையும் அந்த தோலெல்லாம் உரித்து ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அந்த பழத்தெல்லாம் புரிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லா பிளான்ட்டுக்கும் விடுவோம். வீட்டில் குடமிளகா வருது, எலுமிச்சம்பழம் வருது, புதினா வருது, மிளகா வருது. இதெல்லாம் பால்கனியில் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி அந்த தண்ணியெல்லாம் போட்டு அந்த தண்ணியெல்லாம் வைக்கணும். அப்புறம் அங்கே பாம்பேலையும் தனித்தனியாக செப்ரேட் வெட் ட்ரை அப்படின்னு. ஸோ அந்த பூஞ்ச வேஸ்டெல்லாம் வெட்டி இதில் போட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மீதி இருக்கிற இந்த பூவெல்லாம் அதெல்லாம் எடுத்து செடியில் போட்டு
பூ அந்த மாநாடு இந்த மாதிரி இது. அப்புறம் என்னோட ஆக்டிவிட்டீஸ் காத்தால் எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கை கால் கட்டி எக்ஸசைஸ் பண்ணுவேன். தனியாக பாம்பேயில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக உட்காந்து 1 ரூம் 2 ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். கணவன் கிருபாவில் எனக்கு வந்து 4 பெட்ரூம் இருக்குது. அப்புறம் 2 கிச்சன் இருக்கு. 2 கிச்சனில் என்ன பண்ணேன், அதனால் ஒரு கிச்சன் வந்து ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் சாமி இருக்கும். நான் வந்து ஒரு ஐயப்பன் பக்தர். நானும் ஒரு 25 வருஷமாக ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். என்னோட குருசாமி வந்து மகா குருசாமி நம்பியார் குருசாமி. அவர் வந்து எனக்கு 15 வயசுலேருந்து தெரியும் எனக்கு. அவர் வந்து என்னை விசுன்னு கூப்பிட்டு ரொம்ப அன்பாக இருப்பார், ரொம்ப இதுவாக இருப்பார். ஸோ இது காத்தால் இருந்து என்னோட வேலை வந்து இந்த சாமி ரூமெல்லாம் தொடச்சி கிடைச்சி அதெல்லாம் என்னோட வேலை தான். வேறு அப்புறம் இந்த ஸ்லோகம் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். எல்லாம் பூஜை பிரகாரம்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 10-10:30 மணி மட்டும் என்னோட வேலை இதுதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் குப்பையெல்லாம் சேர்க்க மாட்டோம். முக்கால்வாசி எல்லாமே வந்து பிளேட்டு இல்லாட்டா சிராமிக்ஸ் இது மாதிரி தான். நான் சாப்பிட்டாலும் நம்மளே தான் அலம்பி வச்சுருக்கோம். இதுதான் இருக்கிறது. இது தேங்க்யூ. சிற்றம்பலம் அவங்க வந்து ஐங்கரன் சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்ன டேட்டே சொன்னேன். என்னை தொடர்பு கொண்டு சிதம்பரத்தில் இந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து எனக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக 10 நிமிஷம் கொடுத்துருக்கிறாங்க. நன்றி, மகிழ்ச்சி. எல்லாம் தகவல் பரிமாற்றம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்திருந்தாலும் கூட எனக்கு பிடிக்காத விஷயம் 2 மனம் விட்டு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே படித்து தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம
ஆங்கிலத்தில் இங்கே பேச வேண்டாம், அமெரிக்காவில் பேசுங்க, கனடாவில் பேசுங்க, லண்டனில் பேசுங்க, யுஎன்ஓவில் பேசுங்க, எங்கே வேணாலும் பேசுங்க. குறைந்தபட்சம் உங்களால் தவிர்க்க முடியலைன்னா கலப்பாவது செய்யுங்க, மொழி கலப்பாவது செய்யுங்க, பரவாயில்ல. ஆனால் தமிழ் கொஞ்சமாவது எட்டி பார்க்கட்டும். அதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். அடுத்தது எல்லாரும் சொன்னீங்க, ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால ஒரு பெண்ணு. சமீபத்தில் தமிழக முதலமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். அதுக்கு மேலே இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி பெண் இருந்தாலும் கூட நான் அடிக்கடி ரசித்து கேட்கிற ஒரு திரைப்பட பாடல், வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். அதனால அவங்க முன்னாடியா இவங்க முன்னாடி. அதுவும் இன்னொரு என்ன சொல்றேன்னா, நகரத்தார்களே எல்லாமே வெளியில பார்க்கறதுக்கு நான் ஆட்சியை கேட்டு சொல்றேன், ஆனால் டெசிஷன் மேக்கிங் பூரா அவங்க தான். 2 நாளா பார்த்தீங்கல்ல, உட்கார்ந்த இடத்துல இப்படிலாம் எல்லாம் நடக்குது. அது இன்னொரு செய்தி கூட முக்கியமாக சொல்கிறேன், மறந்துடுவேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். வயதானதுனால மறதி நம்மோட வந்து விடுகிறது. நம்ம விஞ்ஞானம், அறிவியல், அது இது எல்லாம் இருந்தால் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயம் பாராட்ட வேண்டியது. ஒன்று, சம்பிரதாயங்களை எல்லாம் தூக்கி எட்ட போட்டுருவாங்க. சமுதாயம் முக்கியம், குடும்பம் முக்கியம், அதான் விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில். 2வது என்னன்னா, பொதுவாக மருத்துவர்கள் கொஞ்சம் படிச்சுட்டா என்ன சொன்னாங்க, நெருங்கிய உறவுல கல்யாணம் பண்ணக்கூடாது, பிள்ளை பிறக்காது, வாழ்க்கை சோகம். இந்த பாருங்க, அத்தை மகனும் மாமா பையன், 2 ஆண் குழந்தைகள், 2 மணியான பேரங்க. இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து எங்கிட்ட தொலைபேசியில் பேசுற போது சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும், இல்லை இந்த நிகழ்ச்சியை நடத்தி வைக்கணும். நான் சொன்னேன், நான் புரோகிதரும் இல்லை, எனக்கு திருமுறையிலேயே அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. இல்லை உங்கள் ஊர் சுபத் என்ன பண்ணா சிங்கப்பூரில் நடத்தி வச்சாங்க, 60வது விழாவை நிகழ்த்தி வச்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து 80 நீங்கள் நிகழ்த்தி வைக்கணும்னாங்க. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. ஏன்னா வேதங்கள் அதையும் மந்திரம், அந்த நான்மறையும் வரல, திருமுறையும் இல்லை, இங்கே எப்படி செய்ய போகிறாங்கன்னு ஒரு யோசனை. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்த பிறகு பார்த்தா, நேற்று முழுக்க உற்றார் உறவினர்கள். நேற்று நான் ஒரு ஆள், அவங்க மாணவர், படித்தவர், இன்னைக்கு அவங்க கூட படித்தவங்க. இதுக்கு மேலே எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? அவங்க திருப்பி கேட்டது என்கிட்ட, இந்த மீட்டிங் ஹால் எனக்கு ரொம்ப பயந்து போச்சு. இந்த மீட்டிங் ஹால் கேட்குறாங்க. ஒரு 500 பேர் 1000 பேர் வந்துடுவாங்களோ, இந்த இடம் பாவமோ போகாதோ, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்காங்க. அடிக்கடி வாட்ஸ்அப்பில் என்ன கேட்பாங்க. நான் சைலண்டாக இருந்தேன், நடராஜா இருக்கேன்னு பார்த்துக்கலாம் இல்லை. ஆனால் நடராஜன் ஒரு புறம் பார்த்தாலும் கூட இவங்களுடைய மெட்டிகுலஸ் பிளானிங். நேற்று ஒரு பகுதி வந்து போயிட்டாங்க, இன்னைக்கு ஒரு பகுதி. ஆனால் பொதுவாக இந்த காலத்தில் யாரும் நிற்கிறது இல்லை, அப்படியே பம்பரமாக பறக்கிறாங்க, காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு. 80 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி. காலம் அப்படி, கலிகாலம். உறவுகளுக்கு நேரத்தை கூட பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப அருமையாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன நினைச்சேன், சரி நமக்கு புரோகிதமும் தெரியாது, இந்த தூக்குற வேலையாவது இருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்க்க போனால் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் இசையில் பாடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. பேரங்க வந்து ஒருத்தர் வந்து அசோகன் த கிரேட், இன்னொருத்தர் அர்ஜுனா த ஃபைட்டர். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப அருமையான பேர். சுரேஷை நான் சிறு குழந்தையிலிருந்து அறிவை இப்போ தான் பார்க்குறேன், நீண்ட நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்கள நேற்று வந்து நான் சொன்னேன், திருப்பி சொல்ல சொன்னாங்க, இந்த ஊரில் நடராஜா கோவிந்தராஜா தவிர இன்னைக்கு என்னுடைய ஆசிரியரை ராஜாவாக பார்க்குறேன்னு நேற்று சொன்னேன். அது ஏன்னா அது நல்ல செய்தி சொல்லணும் உங்களுக்கு, நான் நினைவூட்டணும். இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு இன்னைக்கு எப்படி பார்க்குறேன்னா, எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு இறைவன் கூட ஒவ்வொரு அலங்காரத்தில் பார்க்குறோம் அல்லவா, அந்த மாதிரி அவங்கள வாலிபராக பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க, கனடாவில் இருந்தாங்க, அமெரிக்காவில் இருந்தாங்க, அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்திருக்கீங்க. வாலிபர்னா உலகம் சுற்றும் வாலிபர். பொதுவாக முருகன் தான் மயிலை எடுத்துட்டு உலகத்தை சுற்றுறாரு. ஐங்கரன் அப்பா அம்மாவை சுற்றி வந்தார். ஆனால் இந்த ஐங்கரை உலகம் பூரா சுற்றி வந்துட்டாரு. காரணம் துணைவியார். அவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ சொல்றது என்ன, நேற்று சொன்னாங்க, சுற்றி வந்தது ஒரு நல்ல அனுபவம். ஒரே இடத்துல. ஆனால் எல்லாத்துக்கும் 2 விதம் இருக்கு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவங்க அடிக்கடி சொல்றது, கருடா எது சுகம்னு கேட்டாராம் பெருமாள், இருக்க இடத்துல இருக்கிறதா சுகம். அது அவங்க மனப்பான்மையை பொறுத்தது. உலகம் ஞானிகள் வந்து உலகம் பூரா சுத்த வேண்டியதில்லை, இருந்த இடத்துல அவங்களுக்கு உலகம் பூரா தெரியும்.
பரமாச்சாரியாரை பற்றி சொன்னாங்க. ஏன் எல்லாரும் அவர் கால்நடையாக போனார், ஒவ்வொரு ஆற்றுலையும் குளத்துலையும் குளித்தார், ஏசி ரூமில் குளிக்கலை, சவர் பார்த்து கேட்கல. ஆனால் இன்னைக்கு சாமியார்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறாங்க. பரமாச்சாரியார் இந்த அளவு போற்றப்படுகிறார்னு காரணம் என்னன்னா, முதல்ல அவருடைய எளிமை. ஒரு ஆன்மீகவாதி எளிமையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு போதனை செய்கிறவர் அவர் எடுத்துக்காட்டார். அவர் ஏசி காரில் போனார்னா யாருக்கு அவங்களை அப்புறம் மதிப்பாங்க? அந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்த பூமி. இவங்க வந்து சிதம்பரத்தில் ரொம்ப நாள் இங்கேயே படித்து, இங்கேயே பள்ளிக்கூடமே படிச்சிருக்காங்க. இங்கே கல்லூரி படிப்பு எல்லாம் முடிச்சு பணியிலே ரொம்ப நாள் வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கே வாழ்க்கை நடத்தி அவங்களுக்கு அவ்வளோ அறகுறை மனதோடு தான் வெளிநாட்டுக்கு சென்றார்கள். அதோட தப்பு இல்லை, போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எங்கே சுற்றி ரெங்கன சேவை. அந்த மாதிரி உலகம் சுற்றிய இந்த வாலிபர் இன்னைக்கு உலகத்தினுடைய மையப்புள்ளி எங்கே போகுது? குஞ்சத பாகத்தில் போகுது. அந்த மையப்புள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பேரன்களோடு, மகன், மருமகள், 2வது பையன், பேரன்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள், அவரோடு படித்த மாணவர்கள். இதை விட சிறப்பாக இந்த விழாவை யாரும் நடத்த முடியாது. நான் வியந்தது என்னன்னா, ஒரு சம்பிரதாயமாக எங்கே பார்த்தாலும் என்ன ஒன்று தமிழ் முறை படிக்கிறாங்க, இல்லைன்னா வேதம், 4 வேதம், கலசத்தை வைக்க வேண்டியதான், திருநூல் சுற்றுறது, காலத்தை ஊத்துறது. அந்த நாம பண்ற அந்த அபிஷேகத்தை விட இத்தனை பேர் வந்து வாயால் வாழ்த்தி அவர்களை பாராட்டி அவர்களை நல்ல நற்பண்பு உள்ளவர்கள். இவங்க 2 பேரும் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி முதல்ல துணிவாக மாரியப்பனார்கள் வீடு கட்டினாங்க. எல்லாரும் பயந்துக்கிட்டு இடமா வாங்கி போட்டாச்சு. ஆனால் கட்டலை, யாருமே கட்டலை. முத கட்டினது அவங்க. அவங்க 3ஆம் ஆண்டு, நான் வந்து 1ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். இவங்கெல்லாம் டேஸ்காலர், அதனால அவங்க என்ன ரேகிங் பண்ணலை. ஹாஸ்டலில் இருந்தவங்களாம் ரேகிங் பண்ணியிருப்பீங்க சில பேர், எனக்கு நினைவில்லை. இவங்க வந்து ரேகிங் பண்ணலை. எனக்கு பாடம் தான் சொல்லிக் கொடுத்தாங்க காலேஜில். நாங்கள் காலை நேரத்தில் அங்கே வந்து மணல் கொட்டியிருக்கோம் கட்டடம் கட்டுறதுக்கு. அந்த ஆற்று மணலில் உட்காந்து படித்தேன். படிப்போம் ஒரு 4-5 பேர் போய். எதுக்கு சொல்கிறேன்னா, முத்துசாமியர் விளக்கு ஸ்ட்ரீட் லைட்டு தெருவிளக்கில் படித்து நீதிபதியான திருவாரூர் பக்கம். அந்த மாதிரி அந்த மண்ணில் உட்காந்த வாசனையே இந்த மாதிரி. நான் பொறியாளர் ஆகிட்டேன். பொறியாளர் ஆனதோடு இல்லை, இவங்ககிட்ட படித்து ஆசிரியரான இவங்ககிட்ட எல்லாம் நான் வேலை செஞ்சேன். அப்புறம் அந்த துறையினுடைய நான் எந்த துறையில் படித்தனோ அங்கேயே துறையினுடைய தலைவராக 3-4 ஆண்டுகள் பணியாற்றி 2010 ஓய்வு பெற்றுட்டேன். இப்பொழுது ஆன்மீக நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். திருவாசகம், ராமாயணம், அப்புறம் வந்து கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க. பிள்ளைகள்லாம் அப்புறம் வராங்க. 25 ஒருத்தர், 26 ஒருத்தர். நேற்று 27 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். சுரேஷும் பிள்ளைகளும் வரல. என்கிட்ட 8:30 மணி இருக்கும். என்கிட்ட கூப்பிட்டு அவங்க வராட்டி பரவாயில்ல, நம்ம ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். கமிட்மெண்ட் ஆர்டர் பண்ணணும். அந்த வகையில் நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், அவங்களே அந்த குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகம் எனக்கு பல வழியில் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லா உதவியை விட நான் பெரிதாக மதிப்பது, அவங்க வந்து எந்த பாடமாக இருந்தாலும் சரி, மெட்டலர்ஜியோ, ஹீட் டிரான்ஸ்ஃபரோ, இல்லை ஹீட் ட்ரீட்மெண்ட்டோ எதாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு பாமரக்கு ஒரு குடிசையில் இருக்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எளிமையாக சொல்லிக் கொடுப்போம். அந்த அவங்க சொல்லிக் கொடுத்து நான் அவங்ககிட்ட டியூஷன் போகலை. நான் கற்றுக்கிட்டது அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய அப்ரோச், அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் இன்னைக்கு எழுதுகிற திருவாசக உரையாகட்டும், ராமாயண உரையாகட்டும், எல்லாமே ஒரு விஷயத்தை எவ்வளவு சுருக்கமாக எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத இவங்க ஒன்று டாக்டர் ஆண்டியப்பன் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டீனாக இருந்தாங்க. 2 பேர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எப்படி அன்பாக இருக்கிறது, எப்படி அரவணைச்சு போகிறதுங்கிறது பல புலவர்கள். பேராசிரியர் முத்துவீரப்பன் நம்ம மெக்கானிக்கலில் இருந்தவங்க. அந்த மாதிரி பல பேர்கிட்ட பல விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன். எனக்கு இந்த விடுதி வந்து இந்த சத்திரத்துக்கு நான் பொருளாளர். இந்த அறக்கட்டளைக்கு பொருளாளர். கட்டுற போது முழுக்க எல்லா சுமையும் ஏற்றி விடுகின்றது. அதே போல் இப்போ நிர்வகிக்கிற பொழுதும் நானும் என்னுடைய துணைவியாரும் தான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க 2 பேரும், நான் கூட ரொம்ப பேச மாட்டேன். இவங்க 2 பேரும் ஆட்சியோடு தான் அடிக்கடி ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேசி என்னென்ன ஏற்பாடு, சாப்பாடு எப்படி பண்ணணும், மீட்டிங் எத்தனை மணிக்கு பண்ணணும். அதனால் இவங்க 24ஆம் தேதி வர்றேன்னு சொன்ன பொழுது என்னுடைய மைத்துனர் பையன் வந்து எல்என்டியில் பிரசிடெண்ட்டாக இருந்து ஓய்வு பெற்று இப்போ மெட்ராஸில் பாம்பேயில் ஒரு கம்பெனியில் இருக்கார். அவருக்கு 59 திருக்கடையூரில்.
நாங்கள் 2 பேரும் திருக்கடையூருக்கு போகணும், கட்டாயம் போய் ஆகணும், மச்சனம் இல்லை. அவங்களும் போகணும். நான் சொன்னால் அவங்களுக்கு உடனே நாங்கள் முன்னாடி வந்தோடனே திருச்சி ஏர்போர்ட் வந்து உடனே இங்கே வந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாவற்றையும் அனுசரித்து இவ்வளவு பேரை வரவழைச்சு ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சா, ஒரே ஒரு காப்பி தான் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்காக இல்லை, உங்கள் பேரம்பேத்திகளுக்காக, வருகிற அடுத்த தலைமுறைக்காக. ஏன்னா 112 பக்கம்தான் விளம்பரத்துக்காக சொல்ல, என்கிட்ட புத்தகம் கிடையாது. நான் வந்து ஒரு பதிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் எத்தனை புத்தகம் எடுத்ததுன்னே சொல்லலை, நானும் கருதலை. ஏன்னா நான் எழுதுனது வந்து பொருளுக்காக எழுதலை. ராமாயணமும் மகாபாரதமும் இந்தியாவுடைய மிகப்பெரிய இதிகாசங்கள். அதுலேயும் குறிப்பாக மகாபாரதம் எப்போ சண்டை போர் அக்கப்போர் அது வேண்டாம்னு ராமகாவியம். இந்த பாருங்க, வருஷம் ராமாயணம் இங்கே நடக்குது நிகழ்ச்சி. நல்ல சொற்பொழிவாளர், ஒரு பிஇ MBA படித்த பொண்ணு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, மியூசிக் படித்த பொண்ணு, நகரத்தார் பொண்ணு வந்து 3 நாள் இங்கே தங்கி ராமாயணம் சொற்பொழி அருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைகிட்டையும் ஆன்மீக உணர்வு இருக்குது. அதை தட்டி எழுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை தட்டி கொடுத்து டிவியை பாரு, மியூசிக்கு போ. எனக்கு என்னென்னா, அந்த 2 நாள் நிகழ்ச்சியில் ஒன்று கூட கேம்ஸ் விளையாட்டு அதெல்லாம் இல்லை. எல்லாமே காலையில் முழுக்க சாமி பாட்டு பஜன்னு போட்டுருந்தாங்க. அந்த பிள்ளைகள்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நான் பஜன்னோன்னே எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போதெல்லாம் மார்கழி மாதம் தெருவில் மேளம் தட்டிட்டு போவாங்க, இல்லை வீட்டில் உட்காந்து பஜனை பாடுவாங்க. அதுக்கு 2-3 தாளம் மேளம் எல்லாம் இருக்கும். என்னடா நம்ம ஒருமைக்கு தான் கொடுத்துருக்கோம், இந்த ஏற்பாடு பண்ணாங்க. அதே மாதிரி டெல்லியில் போகிற போது பார்த்துருக்கேன், அந்த வட இந்திய ஜனங்கள்லாம் தன்னை மறந்து மெய் மறந்து தாளம் தட்டி பாடுவோம். அதான் பஜனை. ஆனால் இங்கேயும் வந்து எல்லாரும் தனித்தனியாக பாடினா கூட நல்ல தேர்ந்தெடுத்த பாடல்களை முத்தித்திருலாம் ரொம்ப அருமையாக பாடினாங்க. திருப்பூர் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப அவ்வளோ பாட வராது. ஆனால் எனக்கு நூல் எனக்கு கவரில் வச்சு எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, பார்க்குறவங்க எல்லாரும் என்கிட்ட இருக்கிறது ஒரே காப்பு. நாம் அடிக்க நோக்கத்துக்காக தயாரிக்கலை, இதை வெளியிடவும் இல்லை. வெளியிட்டு 5-6 மாதம் ஆச்சு. 112 பக்கம் மொத்தம். அதில் வந்து 30-40 பக்கம் என்னென்னா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தான். அது அந்த பிரிட்டிஷ் மெத்தட். நம்ம வாய்ப்பாடு படித்து தானே வரும், திடீர்னு வராது, மனசில் புரியாது. அந்த மாதிரி ராமாயணத்தில் ஒவ்வொரு சாப்டருக்காக சுருக்கம், ஒவ்வொரு காண்டத்துக்கும், அப்புறம் மொத்த சுருக்கம், அப்புறம் அதில் வர்ற கதாபாத்திரங்கள்லாம் கிளாசிஃபைடு பகுத்து, ராமருக்கு நண்பர்கள் யார், ராமருக்கு எதிரிகள் யார், ராமர் குடும்பம் என்ன, சீதா குடும்பம் என்ன, அது இதெல்லாம் ஒரு 60-40 பக்கம் போயிடும். மொத்தம் 60 பக்கத்துக்குள்ள மொத்த கதை, எல்லா கேரக்டரும் வருது, எல்லா அனெக்டோட்ஸ் இருக்கு, எழுத்து பெரிய எழுத்துல போட்டுட்டு எல்லாத்தையும் சிறப்பு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த படம் இருக்கு, அந்த படத்தை அப்படியே புரட்டிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ராமாயணம். இதுக்கு அப்புறமும் எனக்கு என்ன தாகம்னா, இது பத்தாது. எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தமிழே தெரியலையே, பேத்திக்கே தெரியலையே, படிக்க முடியாது இதை. அதனால ஆங்கில மொழிபெயர்ப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கூடிய விரைவில் வந்துடும். அது வந்து நான் விற்கிறதுக்காகவே எழுதலை, நான் அந்த பப்ளிஷர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் எவ்வளோ லாபம் இருந்தாலும் அவர் எடுத்துக்க, செய்தி போய் சேரணும். ஐங்கரன் சார் மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தில் இறங்கி இருக்கிறோம், நல்ல காரியங்கள் நடக்கணும். மொபைல் தேவாரத்தில் வர்ற வாழ்த்து பாடலை பாடணும்னு விரும்புகிறோம். எப்போதுமே நாங்கள் பாராயணம் முற்றுவதில் நல்ல கதி ராகம் மாற்றிட்டாங்க. பாடலாம் வைகள் என்னில் நல்ல கதி யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராம்மோகன், துணைவியார் பேர் சுகுணா. நாங்கள் வந்து ஐங்கரன் சார் கூட வந்து ஒரு 30 வருஷமாக பழக்கம்.
நாங்கள் சிங்கப்பூரில் வந்து இருந்தபோது பக்கத்து பிளாக்கில் நாங்கள் இருந்தோம், அவர் அடுத்த பிளாக்கில் இருந்தார். அப்படி தான் எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் 2020 I took a retirement and came back to கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ கோயம்புத்தூரில் செட்டில் அண்ட் ட்ராவலிங் அவங்கள பார்த்து தான் நாங்களும் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப ஊர்களுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுவும் ஒரு இப்போ இங்கே வர்றதையும் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. நாங்கள் கும்பகோணத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு மறுபடியும் கோயம்புத்தூர் போகலாம். இதுதான் எங்கள் மித்தது வந்து எப்படி அப்படின்னா நான் நவ் அசோசியேட்டட் வித் ஒரு என்ஜிஓ கூட அசோசியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படின்னா ரேக்குன்னு சொல்கிறோம் கோயம்புத்தூரில், ரெசிடென்ஸ் அவேர்னஸ் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் நான். இதில் வந்து ரிசோர்ஸ் ரிகவரி பேரூரில் வந்து பேரூர் ஒரு டவுன் இருக்குது பக்கத்தில் கோயம்புத்தூரில். வி ஹவ் ஸ்டார்டட் அ வெரி பிக் ஸ்கேலில் ஒரு ரிசோர்ஸ் ரிகவரி. ஸோ த என்டையர் அந்த பஞ்சாயத்தினோட பேரூர் வந்து டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லலாம், பெரிய பஞ்சாயத்து. அதனுடைய என்டையர் இதை வந்து மைனிங் பண்ணி ரிகவர் பண்ணி ஆர்கானிக் வேஸ்ட் வந்து மென்யூருக்கு போகுது, காம்போஸ்டிங். இது பிளாஸ்டிக் அண்ட் அதர் வேஸ்ட் கோயிங் ஃபார் ரீசைக்கிளிங். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் வந்து வி ஆர் டூயிங் இட் இன் அ வெரி பிக் வே. காலேஜஸ் மூலமாக நாங்கள் வந்து இதை ப்ரொபகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ரிகவர் பண்ணுறது, இந்த மைனிங் எப்படி பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். பேரூர் இதை வந்து கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் ஒரு சாம்பிள், ஒரு முன்னோடி திட்டமாக எடுத்துகிட்டு மித்த பஞ்சாயத்துலையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஐ எம் டூயிங் நவ் இந்த ரிட்டையர்மெண்ட் டைம். மித்தது வந்து வித் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து வி ஆர் ஹேவிங் அ மில்லட் பேஸ்ட் மோஸ்ட்லி. அப்புறம் we are non-vegetarian preferred, so we are not vegetarians. அப்புறம் also take vegetarian அப்படி சொல்லலாம். அப்புறம் மார்னிங் we go for walks and evenings ஜென்ரலாக வாக் முடிஞ்சால் போகிறோம், இல்லாட்டினா இல்லை. this is our this one. யோகா வந்து thrice a week பண்ணுறோம். this is our general routine. Thank you. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் கிடைச்சது ஐங்கரன் சார் வீட்டில் தான். எப்பவுமே கெட் டுகெதர்ஸ் வச்சா ஒரு 25 ஃபேமிலியாக குறையாமல் கூப்பிடுவாங்க. அப்போ கூட தே டோன்ட் யூஸ் எனி பிளாஸ்டிக்ஸ் ஆர் எனிதிங். ஆச்சி வந்து அந்த எவ்வளோ பிளேட்ஸ் இருக்கோ வீட்டில் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். எவ்வளோ கெட் டுகெதர் இருந்து எப்படி இருந்தாலும் we only use க்ராக்கரிஸ் லைக் செராமிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். we don't use any plastic. ஸோ முடிஞ்ச அளவுக்கு we are avoiding all that. நிறைய இவங்களை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். they have motivated us in many ways. so we wish them many more years together. எங்களுக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, பட் ஆனாலும் they are very good friends and supporters for us. Thank you. Thanks for the opportunity. எனக்கு முண்டாசு கட்டி விடுறதுலாம் அவங்க தான். இப்போ இது வந்து விலைக்கு தான் வாங்கினேன் இப்போ. ஆனால் முந்திலாம் காசு கொடுக்குறதில்ல, அவங்க இவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் எந்த சூஸ் பண்ணுறது கொள்வது எல்லாம் இவங்க தான். அதனால் சுகுணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you.
ஐங்கரன் வாழ்க்கை கிட்டே ஒன்று அன்பு, நேர்மை, உண்மை, பணிவு. இந்த நாளும் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்டரோட மேடத்திட்டே இருக்கு. அதனால தான் ரெண்டு பேரும் த்ரூஅவுட் த வேர்ல்ட் ஜாயின் டுகெதர் அண்ட் ட்ராவல். ஐங்கனுடைய எல்லாரும் அவரை பற்றி பேசினாங்க. எனக்கு வந்து கூட வேலை செஞ்ச ஒரு 5 ஆண்டு அவர்கிட்ட இந்த ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஒரு பர்டிகுலர் அவருடைய லேபில் வந்து ஒரு சின்ன இது செய்யும்போது ஒரு இடத்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி கார்டன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டடி கார்டன்ஸில் தான் எல்லாம் படிப்பாங்க. அந்த டயத்தில் ஒரு டவுட்டு எல்லாருக்கும் வந்து என்கிட்ட கண்டு கேட்டாங்க. எனக்கு நான் இங்கே படிக்காததால எனக்கு சில இதெல்லாம் தெரியாது. நான் சார் கிட்ட தான் போனேன். நீங்கள் ஓன்லேயே சின்ன பேப்பர் எடுத்து ஒரு லைனை போட்டு ஒரே வார்டாக சொன்னார் கேட்டேன். ஸோ அது மற்றபடி அதை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கேன். சொல்லுவேன். அந்த அமெரிக்கா வந்து கனடாவில் போய் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தார். அவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து லெட்டர் எழுதி மாதிரி எனக்கு ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா நல்லா சார் அவர் எனக்கு அனுப்பிச்சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இங்கே வந்தவர் ஜாயின் பண்ணாங்க சார். அவர்கிட்ட வந்து இங்கே வந்தார். இங்கே வந்தோடனே எடுத்துகிட்டு வந்தோடனே நாங்களாம் ரொம்ப மோஸ்ட் சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருந்தோம். Unfortunately, இது பண்ண முடியாது. But what was the last one? University was a gate to Singapore. And Singapore was born there throughout the world for India. Maybe he would have retired as a dean. ரெண்டாவது அவருக்கு நான் புத்தகத்தை கொடுக்கிறது வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய வீக் படிக்கலாம் இருந்தாங்கன்னா சார் புக்கு தான் சார். எனக்கு புத்தகத்தை பிடிச்சிருக்கு. மேலே எல்லாம் பின்னாலாம் ஊற்றிருக்க வேண்டாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். டாக்டர் ஐங்கரன் அப்புறம் அவங்க மனைவி அவர்களுக்கும் இந்த 80ஆம் பிறந்தநாள் அன்று இந்த வைபவத்திற்கு எங்களது வாழ்த்துக்கள். என் பெயர் ராமநாதன். நான் வந்து சாரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணிட்டேன். 1987 முடித்தேன். எங்கள் அப்பாவும் அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ரிட்டையர் ஆனவங்க. he is an eminent professor in physics. He was a student of Sir C. V. Raman. அவங்க வந்து இங்கே மறைப்பாடத்தில் அவங்க இருக்கும்போதே நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். ஸோ we are already closely knitted families really. So it gives me a great pleasure for me to attend on behalf of my family to come and get the greetings from them. And so all my sisters send their regards to you and sir. And one of my sister is in Singapore, Sundari, and one of my sister was the head of, she was the dean of electronics instrumentation engineering in Pondicherry University. She just retired. இன்னொரு சிஸ்டர் வந்து இதில் இருக்காங்க, புனேல காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இருக்காங்க. நான் வந்து மும்பையில் ஷாப்பூர்ஜி பொல்லோச்சி குரூப்பில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன்.
ஒரு டிவிஷன் கேட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங் டிவிஷன் கேட்டாங்க. டிசைன் இன்ஜினியரிங்கில் ஆஃப்ஷோரில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டிசைன் செக்ஷன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து டாக்டர் ஐங்கரன். நான் சிங்கப்பூரில் ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் இதுக்கு முன்னாடி. அப்புறம் மலேசியாவில் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ எல்லாம் வந்து எனக்கு கைடன்ஸு அட்வைஸ் எல்லாம் சார் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் டைமிங்ஸ்லாம். ஸோ சார் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு. எவ்ரி வீக்கெண்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. நாங்கள்லாம் போவோம் ஃபேமிலியாக, எல்லாம் போய் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம் ஒவ்வொருத்தரையும். ஸோ ஹீ இஸ் ரியலி கைடிங் ஸ்டார் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன் சிங்கப்பூர். நான் மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட அண்ணாமலை யூனிவர்சிட்டி அலுமினி அசோசியேஷன் வச்சுருக்கோம். அதில் சார் தான் ஃபவுண்டிங் மெம்பரு. கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த அசோசியேஷனில் 1200 பேர் இருக்காங்க. 1200 பேரில் கிட்டத்தட்ட 600 பேர் வந்து போகிறவங்க இவங்க வீட்டுக்கு. அப்படின்னா தெரிஞ்சுங்க, நான் ஜஸ்ட்டு ஐ எம் 1 in 1000, 1000 1 தான். அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்க சார்பாக அவங்க எல்லா சார்பிலையும் நான் வந்து சாருக்கு நான் குரூப்லேயும் போட்டேன். எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கு பேர்லேயும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ என் மனைவி இவங்க தேவி மீனாட்சி. இவங்க பிறந்தது காரைக்குடி. அஃப்கோர்ஸ் நாங்கள் சிட்டியார் தான். ஸோ இவங்க வந்து டிப்ளமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. மும்பையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்து சென்னையில் இருக்காங்க. எங்கள் சன் அங்கே படிக்கல, அதனால அங்கே கூட இருக்கிறாங்க. ஸோ இதான் எங்கள் பேக்ரவுண்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு இப்போ வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுவாங்க 80ல் மேலே. அது இல்லைனால இந்த ஒரு பாட்டு வந்து ஈக்குவலைசஸ் பற்றி ஒரு பாட்டு பாடினா போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செட்டிநாடு சைடு பாடுற ஒரு பாட்டு முதல்ல பாடிடுறேன். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் வாழ்ந்திருப்பீர். இது உங்களுக்குள்ள வாழ்த்து செய்தி. அடுத்தது கம்பராமாயணத்திலிருந்து வர்ற ஒரு முக்கியமான ஒன்று. இது வந்து ராமருக்கு சீதைக்கு கல்யாணம் போது தேவர்கள் வந்து பூச்சொரிதல் மேலேருந்து. ஸோ பூச்சொரிது எல்லாம் அவங்க வாழ்த்துவாங்க. அந்த பாடல் மங்களம் பொழிக என்று வானவர் பொழிந்த பூவும் சங்கூடு தாரை அற்ப தையலால் பாணி தன்னை சிங்க ஏறு அணைய மொய்ப்பின் ராமன் தான் தீண்டல் உற்றான். இந்த ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. சார் வந்திருக்கிறாங்க. என் பேர் சிவலிங்கம், பாகநீதி. அண்ணன் வந்து எங்கள் சின்னாயா பேர். இந்த ரிலேஷன் பிரதர், மோர் மென்டர் என் ஃபேமிலிக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் ஃபாதர் கொடுக்குற எக்ஸாம்பிளே இவங்க பிரதர்ஸ் தான். அண்ணன், மணவர் அண்ணன், நான் மெஞ்சானவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க. இப்போ ஸோ நானும் நார்ஸ் மோடியில் எங்கள் ஐயா வீட்டிலலாம் சின்ன பிள்ளையில் இருப்பேன். அப்போ இவங்கெல்லாம் படிக்கும்போது எதாவது அந்த பொட்டிலாம் வீடு. ஸோ சின்ன பிள்ளைங்க இன்ட்ராக்ஷன், ஸ்பெஷலி அவங்க அம்மாட்ட பெரியம்மாட்டெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க அவங்க ஆயாட்ட ஊர்லேருந்து வந்தேன்னா எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாருமே பார்க்கணும். இது மோர் மென்டர். லேட்டரு சன்னு யூகே போய் படிக்கும்போது கூட அண்ணன் பேசிட்டு தான் யூடியூப் அட்வைஸ் பண்ணுவேன். என்ன பண்ணணும்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறது முன்னாடி என்னென்ன தான் அட்வைஸ் வைக்கணும். ஸோ இட்ஸ் பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது வந்தது. என் தங்கச்சி வந்திருக்கா, 4 பேர் வந்துருக்கோம். லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணி போய் பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷம். நேற்று நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஒரே இடத்துல நேற்று நிறைய சொந்தக்காரங்களை பார்த்தேன். இன்றைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ஃபியூ மோர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் திஸ் ஒன் ஒகேஷன், ஈவன் வெட்டிங்ஸில் கூட இவ்வளோ பேர் பார்க்குறது இல்லை. வர்றாங்க, சபடி சார் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒவ்வொருத்தராக கிளம்பிடுவாங்க. இங்கே we had 2 days to spend. ஸோ நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜென்ரேஷன் அடுத்த குழந்தைங்க என்ன படிக்குது. ஸோ we got to know a lot of things from them.
And the personal இருந்தால் I was Lalala முடிச்சு I was a national hockey player in 1978. I played in Annamala University once. அப்புறம் I worked for a Malaysian Airlines for 35 years, then an Italian company. I'm retired. I do social work a lot. I'm more involved. I don't know whether you all have got a club called Cosmopolitan Club in Chennai, which is 150 years old. It's 152nd, and I was lucky to be the secretary of the 150th year. Now I'm the president of the club. The past 20 years I've been. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே வா பொன்வண்டே. கொஞ்சி பேசி வந்த கோமாளி ராஜா கெஞ்சி கிட்டே செய்யாதே ராஜா நீ செய்யாதே ராஜா. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே. சிட்டென்றும் பட்டென்றும் யாரை ஏக பார்க்கிறேன். ஓகே, I think I got it. சிட்டென்றும் பட்டென்றும் யாரை ஏக பார்க்கிறேன், நீ யாரை ஏக பார்க்கிறேன். சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே. தட்டாதே என் சொல்லை தௌலத் உன்னை ஏய்க்க பார்க்கலே, நான் உன்னை ஏய்க்க பார்க்கலே. கட்டிக்கொள்ளும் முன்னே நம்ப மாட்டான் புல்புல்லே நம்ப மாட்டா புல்புல்லே. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே. எங்கள் 50th வெட்டிங் anniversary அந்த மாதிரி தான் பண்ணுவோம். என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மெசேஜ் வந்தது எனக்கு. ஸோ பட் எனக்கு சமைக்க பிடிக்கும், எல்லாரையும் ஒரு சோஷியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல்ல ஒரு சேலஞ்சாக இருந்தது, அதை ஐ began to really enjoy it. ஒரு 50 டேஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல வெட்டிங் ஃபீஸ் தான் எங்கள் வீட்டில். எங்கள் நேரத்தில் சாப்பாடு எல்லாருக்குமே, டின்னருக்கும் சரி லஞ்சுக்கும் சரி. வந்தவங்களும் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், we are very punctual, ரொம்ப punctual. We don't accept presents. அது ஒன்று. ஸோ if they want to bring something, ஏதாவது ஒரு ஐட்டம் சாப்பிட்றதுக்கு அந்த மீலோட, that's what we accept. ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 டேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சன்லாம் வரையில் then we had a slightly different, more elaborate, ஏன்னா இது ஃபேமிலிங்கிறதுனால. ஸோ அப்படி தான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நடக்கும். he makes இன்விடேஷனில் எழுதியிருந்தேன், ஒவ்வொரு ஃபேமிலியும் என்னைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டு எத்தனை மணிக்கு வரணுங்கிறது கிளியராக எழுதியிருந்தேன். 6:59 வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு நிற்கணும். 6:54 வரக்கூடாது, 6:55 வரக்கூடாது, 7:01 வரக்கூடாது, 6:59 அந்த மாதிரி கரெக்டாக வருவாங்க. ஏன்னு கேட்டாக்க அன்னைக்கு வந்து நாங்கள் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கரெக்டாக உட்காந்துருக்கணும். அவங்க வரும்போது ஆச்சு தான் சமைக்கணும். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்கன்னா ஒழுங்காக சமைக்க முடியாது. சமைச்சிட்டு அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் 4 சேர் தான் மொத்தமே இருக்குது. அந்த 2 சேரில் நாங்கள் உட்காந்துருப்போம். கேட்டை திறக்கும் போது மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த கரெக்ட் டைத்துக்கு வர சொல்லணும். லேட்டாக வரக்கூடாது, முன்னாடி வரக்கூடாது. வந்தாங்கன்னாக்க கீழே வெயிட் பண்ணிவிட்டு மேலே 6:59 தான் கதை நிற்கணும். எல்லாம் செய்வாங்க. சில பேர் லேட்டாக வரும்னு தெரிஞ்சவங்க அடிக்கடி எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம், 10 minutes ஆகும். ஸோ they'll tell us, ஒரு they understand what we expect from them. எல்லாரும் இங்கே இருக்காங்க நிறைய பேர் எங்கள் வீட்டில்
அப்புறம் அவர் நான் சொல்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட் ஒரு 25 பீப்புளாவது வீட்டில் இருப்பாங்க. டெய்லி இருப்பாங்க 4 பேர் 5 பேர். நான் ஸ்கூல் டீச்சர். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு வெளியில் டோர் ஸ்டெப்பில் நிறைய நியூ ஸ்லிப்பர்ஸாக இருக்கும். ஆனால் எல்லாம் லேடிஸ் ஸ்லிப்பர் தான் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி ஷி ஹஸ் கிவன் ஹர் நேம். அவர் ஆமாம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவரை? சொல்லுங்க. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில். பட் நான் அதை பற்றி வெலஸ் டோன்ட் வரி அபவுட் இட். ஐம் நாட் ஜெலஸ் பிகாஸ் ஹி நீட்ஸ் மீ ஸோ தட் ஐ நோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தே கீப் யூ என்டர்டெயின். அவங்களுக்கு பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு தொந்தரவு இருக்காரு கிச்சனில். ஸோ தட்ஸ் ஆல்சோ நைஸ். அந்த மாதிரி தான் எல்லாமே பாசிட்டிவாக எங்கள் வீட்டில் இருக்கும். தென் இந்த மாதிரி எவ்ரி fortnight we will have a workshop. இவங்க எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க் ஷாப். சம்டைம்ஸ் 60 பேர் கூட இருந்திருப்பாங்க. அப்போவெல்லாம் ஓரளவுக்கு பாட்லாக் மாதிரி வரவங்க கொண்டு சொல்லிடுவோம். மிச்சம் இருந்தால் அவங்களே எடுத்துகிட்டு போயிடணும். ஃபார் அ வைல் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின்லாம் இல்லை. அதனால் இது ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு. மிச்சம் இருந்தால் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, எடுத்துகிட்டு போயிங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ we have lived in all kinds of situations. எங்கே வேணாலும் மேனேஜ் பண்ணிடுவோம். எங்கே யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் வெளியிலலாம் போகிறீங்களே, டோன்ட் யூ மிஸ் ஹோம் அப்படின்னாங்க. எங்கே போனாலும் எங்களுக்கு ஹோம் தான். we know how to make it home. We are together. We are preparing லோக்கலாக ஷாப்பிங் போய் மார்க்கெட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் போய் அதில் வாங்கி அங்கே சமைச்சு அப்படி தான் நாங்கள் சாப்பிட்றது. ஸோ இங்கே அண்ணன் மகன் என்னுடைய எல்டர் பிரதர்ஸ் தான் கணேசன்.